Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 இருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 9.1 question number 5 பாருங்க. PQRS is a parallelogram. So PQRS அப்படின்றது ஒரு parallelogram சொல்லியிருக்காங்க. QM is the height from Q to SR and QN is the height from Q to PS. So ரெண்டு height இருக்கு இந்த parallelogramக்கு வந்து. இதை பேஸா வச்சோம் அப்படின்னா இது வந்து height, இதை பேஸா வச்சோம் அப்படின்னா இது வந்து height. ஸோ ஹைட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு வேர்டெக்ஸில் இருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா அதுதான் ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எஸ்ஆருக்கு வந்து எது ஹைட், ஃப்ரம் கியூலேருந்து வரைகிற லைன் தான் எஸ்ஆரோட ஹைட். இந்த பிஎஸ்க்கு வந்து எது ஹைட், ஃப்ரம் கியூலேருந்து வரைகிறது, கியூ டு பிஎஸ் வரைகிறது தான் என்னது ஹைட். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. QM இஸ் த ஹைட் ஃப்ரம் கியூ டு எஸ்ஆர் அண்ட் QN இஸ் த ஹைட் from Q to PS. If என்னென்ன given கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். SR is equal to 12 cm. இந்த SR வந்து நமக்கு 12 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And QM is equal to 7.6 cm. இந்த QM இருக்குல்ல, இந்த QM வந்து 7.6 cm அவங்களே மார்க் பண்ணியிருக்காங்க. Find the area of the parallelogram. So entire parallelogram ஓட ஏரியா கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் பி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா Q1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த Q1 ஓட மெஷர்மெண்ட் நமக்கு தெரியாது, ஸோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் PS இஸ் ஈக்குவல் டு 8 cm, இந்த PS வந்து 8 cm இருந்துச்சு அப்படின்னா Q1 ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஆரை வந்து பேஸாக வச்சோம் அப்படின்னா நமக்கு ஹைட்டோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 7.6ன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து பேரலோகிராமோட ஃபார்முலா என்னது, பேஸ் இன்ட்டு ஹைட் தான். அதை யூஸ் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பிஎஸ்ஸை வந்து நம்ம பேஸாக வைக்கிறப்போ ஹைட்டோட மெஷர்மெண்ட் என்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட், அந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 8ன்னு, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஹைட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அது மட்டும் தான் அன்னோனாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஒன் சைடை வச்சுட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஹைட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த QNஓட வேல்யூ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும்னா கிவன் டேட்டா எழுதணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ஆர் வந்து கொடுத்துருக்காங்க 12 cm அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து QM வந்து கொடுத்துருக்காங்க. QM என்ன கொடுத்துருக்காங்க, 7.6 cm கொடுத்துருக்காங்க. PS வந்து கொடுத்துருக்காங்க. PS வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஃபார்முலா வந்து பேஸ் இன்டு ஹைட் அப்படின்னு தெரியும். ஸோ நான் வந்து இந்த எஸ்ஆரை தான் பேஸாக வச்சு ஹைட் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போது நமக்கு QM தான் ஹைட். ஸோ 7.6. இப்போ பேஸ் வந்து 12 இன்ட்டு ஹைட் வந்து 7.6. ஸோ 12 இன்ட்டு 76 பண்ணுங்க. 6 2s are 12, 1 carry, 1 6 6 6 7, 7 2s are 14, 1 carry, 1 7 is 7 8. ஸோ 2 11, ஸோ 1 கேரி வரும் 9. டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட். ஸோ 91.2. ஸோ 91.2 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஏரியா. இப்போ நமக்கு ஏரியா கிடச்சிருச்சு. அப்போது ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், பிஎஸ் வச்சு பேஸாக வச்சு ஹைட் கண்டுபிடிக்கணும்ல, அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஒரு பேரலோகிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பேஸாக வச்சோன்னா இது வந்து ஹைட், இந்த லைனை பேஸாக வச்சோன்னா இது வந்து ஹைட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஏரியா ஆஃப் பேரலோகிராம், ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஸோ பேரலோகிராமுக்கு தான் நான் ஷார்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன். ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கிராம் எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட், இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 91.2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 91.2 ஈக்குவல் டு இதில் வந்து பேஸ் வந்து எவ்வளோ வரும், 8 வரும். 8 இன்ட்டு ஹைட். ஸோ நமக்கு ஹைட் தான் வேணும். ஸோ H is equal to 91.2
இந்த 8 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஆப்போசிட்டில் வரப்போ டிவிஷன் ஆயிரும். ஸோ 91.2-ஐ 8ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 18 is 8, ரிமைண்டர் 1. ஸோ இந்த 1-ஐ கீழே இறக்கணும்னா அகைன் 18 is 8, ரிமைண்டர் 3. இப்போ இங்கே நமக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இந்த 2-ஐ இறக்கிடலாம். எத்தனை டைம்ஸ் வரும்? 4 8s are 32. ஸோ நமக்கு ஆன்சர் ஹைட் வந்து எவ்வளோ வருது? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 11.4 சென்டிமீட்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகேவா? அப்போ வந்து ஏரியா ஆஃப் பேரலோகிராம் வந்து 91.2 சென்டிமீட்டர். அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா ஹைட், அது வந்து 11.4 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. DL and BM are the heights on sides AB and AD respectively of the parallelogram ABCD. ஸோ இந்த பேரலோகிராமுக்கு AB அப்படின்ற பேஸ் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா DL அப்படின்றது என்னது? ஹைட். AD அப்படின்றது பேஸ் அப்படின்னு வச்சோன்னா BM அப்படின்றது என்னது? ஹைட். ஸோ ரெண்டு ஹைட்டுமே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பேஸ்மே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஏபி வந்து 35 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 49 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏரியா வந்து 1470 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாவும் கொடுத்துட்டாங்க, ரெண்டு பேஸும் கொடுத்துட்டாங்க, ரெண்டு ஹைட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? பேரலோகிராம் ஃபார்முலா இருக்குல்ல, ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பேஸ் இன்ட்டு ஹைட், அதில் வந்து நீங்கள் செப்பரேட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஹைட்டையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிஎல் அண்ட் பிஎம் ஆர் த ஹைட்ஸ் ஆன் சைட்ஸ் ஏபி அண்ட் ஏடி. ஓகேவா? டிஎல்ஓ பிஎம்ஓ ஹைட் எந்தெந்த சைடுக்கு? ஏபி அப்படின்ற சைடுக்கும் ஏடி அப்படின்ற சைடுக்கும் ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடி. இஃப் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் 1470 centimeter square, AB is equal to 35 centimeter and AD is equal to 49 centimeter. Find the length of BM and DL தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு given data எழுதிக்கலாம். given area of parallelogram கொடுத்துருக்காங்க. area of parallelogram is equal to 1470 centimeter square. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பேஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் ஏபி பேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ பேஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். இன்னொரு பேஸ் என்ன இருக்குது? ஏடி இருக்குது, அது வந்து 49 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிவன் டேட்டா எழுதியாச்சு. இப்போது நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏபி இருக்கு இல்லையா, அதுக்கு நான் பண்ணுறேன். ஸோ ஏபி பண்ணுறப்ப எனக்கு டிஎலோட லென்த் கிடைக்கும். அப்போது ஏரியா வந்து 1470 சீக்வல் டு ஏபி வந்து எவ்வளோ இருக்குது? 35 இருக்குது. ஸோ 35 இன்ட்டு ஹைட். ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 1470 by 35. ஸோ 1470-வை நம்ம 35ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 35 அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம 4 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 5 4s are 20, 2 carry, 4 3s are 12, 13 14. ஸோ 140 வருது. ஓகேவா? அப்போது நம்ம 4 டைம்ஸ் போட்டோன்னா 140, ரிமைண்டர் 7 வருது. 0வை கீழே கொண்டு வந்தோம்னா 35 2s are என்ன வரும்? 70 வரும். ஸோ 42 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஹைட். ஓகேவா? ஸோ ஹைட்டுன்றது இந்த இடத்துல டிஎல் தான் நமக்கு வருது ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ டிஎல் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. டிஎல் இஸ் ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட். நீங்கள் இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது, ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும். பேரலோகிராம் அப்படின்னு தான் எழுதணும், இங்கே பேஸ் அப்படின்னு தான் எழுதணும், இங்கே ஹைட் அப்படின்னு தான் எழுதணும். ஸோ ஏரியா வந்து என்னது? 1470 சீக்வல் டு இங்கே நமக்கு வந்து பேஸ் எவ்வளோ இருக்குது? 49 இருக்குது. 49 இன்ட்டு இங்கே வந்து ஹைட் எது? பிஎம் தான் ஹைட். ஓகேவா? பிஎம் தான் ஹைட். இங்கேயுமே நீங்கள் வந்து ஹச்சுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? டிஎல் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஓகேவா?
ஸோ நமக்கு பிஎம் தான் வேணும். ஸோ பிஎம் இஸ் ஈக்குவல் டு 1470 டிவைடட் பை 49. ஸோ 1470வை 49ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 49 வந்து 3 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 9 3s are 27, 2 carry, 4 3s are 12, 13, 14. ஸோ எக்ஸாக்டாக வந்து நமக்கு 147 வந்துருச்சு. இந்த 0 வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ 30 வரும். 30 சென்டிமீட்டர். ஸோ பிஎம். ஸோ பிஎம்ன்றது இங்கே என்ன தான் நமக்கு ஹைட்டு தான். ஓகேவா? ஸோ பிஎம் வந்து 30 சென்டிமீட்டர். அப்போ ஃபைனலாக எப்படி எழுதணும்னா thus the lengths of DL and BM or DL வந்து எவ்வளவு 42 சென்டிமீட்டர் and 30 சென்டிமீட்டர் respectively. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஸோ சிம்பிள் தான். ஒரு பேரலோகிராம் இருக்குது, அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க, அதோட 2 பேஸுமே கொடுத்துட்டாங்க, 2 ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபார்முலாலேயே வந்து போட்டு ஹைட்டை மட்டும் ஒரு சைடாக வச்சு வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி இன்னொரு ஹைட்டும் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து thus the lengths of DL and BM or அப்படின்னு போட்டு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.